Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal சமையல்ல நம்ம பாசி பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஆம்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத ஒரு வெஜிடேரியன் ஆம்லெட்னு சொல்லலாம். முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு சாப்பிடலாம். இது நம்ம பாசி பருப்புல செய்யறதுனால நமக்கு தேவையான புரோட்டீனும் இந்த ஆம்லெட்ல கிடைச்சிடும். இது செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பு ஆம்லெட் செய்யறதுக்கு நான் இங்க 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு வச்சிருக்கேன். இதை ஏற்கனவே நான் தண்ணியில ஊற வச்சு இந்த அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி நல்லா ஊறினா போதும். இப்போ இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த பருப்பு சேர்த்துடலாம். பாசி பருப்புக்கு ஹிந்தியில மூங் டால். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்தது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதை சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஆம்லெட் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. இப்போ அடுத்தது இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய்க்கு ஹிந்தியில் ஹரி மிர்ச்சி. அடுத்தது வெங்காயம் சேர்க்குறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு ஹிந்தியில் பியாஸ். அடுத்தது கொஞ்சம் போல் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளிக்கு டமாட்டர். கொஞ்சம் போல் கொத்தமல்லி. கொத்தமல்லிக்கு தனியா பத்தா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பேட்டரை அரைச்சிட்டு இந்த மாவை உடனே ஊற்ற போகிறோம். ஸோ கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக இந்த பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அதில் கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ், ஒரு 3-4 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆம்லெட்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை நம்ம தவாவில் ஊற்ற வேண்டியது தான். இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஆம்லெட் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேஸில் ஒரு தவா சூடு பண்ணியிருக்கேன். இந்த தவா நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இந்த நல்ல எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். நம்ம எவ்வளோ பெரிய ஆம்லெட் செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு இந்த பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பெரிய ஆம்லெட்டாக பண்ண போகிறேன். அதனால் ஒரேடியாக கொஞ்சம் நிறைய மாவு ஊற்றுறேன். நீங்கள் இதை வேணும்னா சின்ன சின்னதாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிடலாம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் போல் மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த பேட்டரில் கொஞ்சம் போல் கேரட் துருவல் இல்லைன்னா கேப்சிகம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஆம்லெட்டு. இப்போ இந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கமும் இது நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லாவே 2 பக்கமும் வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பாசிப்பயிறு ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் போல் இதில் சில்லி பவுடர் சேர்க்குற காரத்துக்காக. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது மேலே கொஞ்சம் போல் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.